வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமி கோயம்புத்தூர் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் மார்க் டெஸ்ட் 1 பார்ட் 1 பார்க்கலாம். 60 கேள்விகள் உள்ளன. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க் கொடுக்கப்படும். முதல் கேள்வி கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஷார்ட் டியூரேஷன் லேட்டஸ்ட் வெரைட்டி ஆஃப் ரைஸ் RMD R1 TPS R4 PMK R4. மீடியம் டியூரேஷன் லேட்டஸ்ட் வெரைட்டி COR 48 COR 50 TRY 3. ரெண்டாவது கேள்வி, மேட்ச் த லிஸ்ட் வித் லிஸ்ட் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கிவன் பிலோ. லிஸ்ட் 1ல இருக்கிறத லிஸ்ட் 2ல மேட்ச் பண்ணும். மெய்ஸ் எதோட மேட்ச் ஆகுதுன்னா தி சென்டர் ஆஃப் ஆரிஜின் இஸ் மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. சொர்க்கம் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா. ஸோ தி பேர்ல் மில்லட்டினுடைய ஆரிஜின் ஆப்பிரிக்கா. ஃபிங்கர் மில்லட்டுடைய ஆரிஜின் எதுன்னா இத்தியோப்பா. ஸோ 3, 4, 1, 2 தான் சரியான ஆன்சர். அடுத்தது மூணாவது கேள்வி, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஒன். இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கிராப்பினுடைய வெரைட்டி, கிரவுண்ட்நட்டுக்கு TMV 10 JL 24 கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செசாமம் பையூர் 1 அண்ட் VRI 1. கேஸ்டர் SA1 TMV CH 1. நாலாவது கேள்வியும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதில் சீட் ரேட் கேட்டிருக்கிறேன் ஒவ்வொரு கிராப்புக்கும். கிரவுண்ட்நட்டுக்கு சீட் ரேட் எவ்வளோன்னா 140 கிலோ பெர் ஹெக்டர், அதாவது 100லேருந்து 120 கிலோ வரைக்கும் போடுவாங்க. செசாமத்துக்கு 5 கிலோ பெர் ஹெக்டர். சாஃப்ளவருக்கு எவ்வளோன்னா 7லேருந்து 20 கிலோ பெர் ஹெக்டர். சன்ஃப்ளவருக்கு 5லேருந்து 30 கிலோ பெர் ஹெக்டர். இது 100லேருந்து 120 கிலோ வரைக்கும் போடலாம். ஓகே, எதுக்கு? கிரவுண்ட்நட்டுக்கு. ஸோ அடுத்தது அஞ்சாவது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ரெகார்டிங் கமர்ஷியல் கிராப். இதில் கமர்ஷியல் கிராப் எதுன்னா சுகர் கேன், செக்காரம், அஃபிஷனேரம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது கேள்வி, வேர் இஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயில் சீட் ரிசர்ச் லொக்கேட்டட். இது அமைந்திருக்கும் இடம் ராஜேந்திர நகர், ஹைதராபாத். ஸோ ஏழாவது கேள்வி, வேர் இஸ் இந்தியன் கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாடர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லொக்கேட்டட். அது அமைந்திருக்கும் இடம் ஜான்சி. எட்டாவது கேள்வி, எகெயின் தி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரானமி. இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா 1, 2 கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட், டு ஐடென்டிஃபை proper season for cultivation of wide range of crops, that is more important as far as cultivation is concerned. The package of practices to explore full potential of new varieties. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் package of recommended package of practices கொடுத்திருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணா you can achieve maximum crop yield அல்லது productivity. ஒன்பதாவது கேள்வி, வாட் இஸ் த அப்பர் லிமிட் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர் ரேஞ்ச். அதனுடைய சரியான பதில் -0.01 to -0.03 MPa. பத்தாவது கேள்வி, வாட் இஸ் த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் சேவிங் இன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம். இதில் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டத்தில் நம்ம 25லேருந்து 50% தண்ணீரை சேமிக்கலாம். 11வது கேள்வி, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும்
மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தி ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா இஸ் 1190 mm. தி ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 998 mm. இது ரெண்டும் சரியான ஸ்டேட்மெண்ட். 12வது கேள்வி, again match the following. இதில் வந்து critical stages of irrigation எந்தெந்த கிராப்புக்கு எந்த நேரத்தில் தேவைப்படும் என்பதை நீங்கள் மேட்ச் செய்ய வேண்டும். இதில் வந்து மெய்ஸ் வந்து ஜஸ்ட் prior to tasseling and grain filling, இது சரியான பொருத்தமாகும். அடுத்தது ஃபிங்கர் மில்லட்டுக்கு வந்து primordial initiation and flowering stage வந்து it's a critical stage. Sunflowerக்கு 2 weeks before and after flowering, that is the critical stage for irrigation. காட்டனுக்கு வந்து fully growing period, throughout the period வந்து உங்களுக்கு irrigation is must. 13வது கேள்வி, consider the statement and choose the correct answer in gully control measure. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியா, அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பெஞ்ச் டெரஸ் அண்ட் கான்டூர் பன்ஸும் போட வேண்டும். டைவர்சிட்டி ஆஃப் கல்லி, அதை வந்து எப்படி பண்ணலாம்னா ஸ்டெபிலைசேஷன் பை மேசனரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சார்டிங் ஆஃப் கிராஸஸ். 14வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து ஸ்லோப்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பன்ஸ் வந்து போடணும், என்ன மெத்தட் ஆஃப் மெக்கானிக்கல் மெத்தட் ஆஃப் சாயில் எரோஷன் கண்ட்ரோல்னா, கிரேடட் பன்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸ்லோப் பிட்வீன் 2 to 6% ஸ்லோப் இடத்துல தான் கிரேடட் பன்ஸ் போடணும். ப்ராட் பேஸ் டெரஸ் எந்த கண்டிஷனில் போடணும்னா, எந்த ஸ்லோப்பில் போடணும்னா ஸ்லோப் பிட்வீன் 6 to 10%. கான்டூர் ஸ்டோன் வால் எப்போ போடணும், எந்த ஸ்லோப்பில் போடணும்னா ஸ்லோப் பிட்வீன் 10 and 16%. The bench terracing slope between 16 to 33%. அடுத்து 15வது கேள்வி, consider the statement and choose the correct answer. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட் அண்ட் 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அது என்னென்னு இப்போ படிக்க போகிறேன். லெவல் பெஞ்ச் டெரஸ், இது வந்து டேபிள் டாப் டெரஸ் என்று அழைக்கப்படும். இன்வர்ட் ஸ்லோப்பிங் பெஞ்ச் டெரஸ் எதுக்குன்னா டு ட்ரெயின் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர். அண்ட் தி கலிஃபோர்னியா டைப் ஆஃப் டெரஸ் வந்து எப்படி அமையினா டிக்கிங் சாயில் லிட்டில் பை லிட். இதெல்லாம் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டப்பான ஸ்டேட்மெண்ட். தி 16வது கேள்வி, சாயில் மாய்ஸ்சர் பிட்வீன் ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் இஸ் ரெஃபர்டு ஆஸ், அது வந்து அவைலபிள் வாட்டர் என்பது தான் சரியான பதில். 17வது கேள்வி, consider the statement and choose the correct answer. இதில் வந்து all the statements are correct, அதாவது all the statements are correct. ஏதாவது ஒன்று மைல்டு ஸ்ட்ரெஸ் வந்து எப்போனா 8 to 10% இருக்கும்போது அது மைல்டு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லலாம். மாடரேட் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ் என்பது 10 to 20%. சிவியர் ஸ்ட்ரெஸ் வந்து more than 20% வந்து கரெக்டான பதில். இதில் வந்து 720ன்னு தப்பாக டைப்போகிராஃபிக்கல் எரர். ஸோ 20% மேலே இருந்ததுன்னா அது சிவியர் ஸ்ட்ரெஸ். 18 தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு வித் ரெகார்டிங் டு excess irrigation. Excess irrigation, it causes poor aeration and stagnation and salinity. 19வது கேள்வி, when was Madras Agriculture College was established? It was established in 1876. 1876ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 20வது கேள்வி, which among the following is an annual weed? இந்த 4 வீட்ல எது ஆனுவல் வீட் அப்படின்னா கமைலைனா பெங்காலின்சிஸ், இதுதான் வந்து ஆனுவல் வீட்.
அது எகெயின் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறது 21வது கேள்வி. இதில் 1வது ஸ்டேட்மெண்ட்டும் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 1வது ஸ்டேட்மெண்ட் வந்து வெட்லேண்ட் வீடு வந்து எக்லிப்டா ஆல்பா, ட்ரைலேண்ட் வீடு வந்து அக்காரந்தஸ் ஆஸ்பரா, கார்டன் லேண்ட் வீடு வந்து ஆர்ஜிமோன் மெக்சிகானா என்பது தப்பான பதிலாகும். கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஒன். இதில் வந்து பிளாக் சாயிலுக்கு எந்த வீடு வந்து இருக்கும் அப்படின்னா சொலானம் எலாகினிஃபோலியம், ரெட் சாயிலில் வந்து கார்கோரஸ் ட்ரைகுலாரிஸ் அண்ட் லேட்ரைட் சாயிலில் ஸ்பெர்குலா ஆர்பன்சிஸ். இதில் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தி 23வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங். இதில் வந்து எந்தெந்த ஹெர்பிசைட்ஸ் வந்து என்ன டைப்புங்கிறத நான் இங்கே மேட்ச் பண்ணணும். கான்டாக்ட் அண்ட் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் எதனா பாராக்வெட். டிரான்ஸ்லோகேட்டட் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் வந்து கிளைஃபாசேட். சாயில் ஃபியூமிகண்ட் வந்து ட்ரைஃப்ளோராலின் அண்ட் தி சாயில் ஸ்டெரிலண்ட் வந்து அட்ரஸின். 24வது கேள்வி, which is the biological control method of aquatic feedsனா இது வந்து டிலாபியா ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணலாம். 25 இதுலையும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு. வெதர்னா என்ன, இட்ஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் அட் எ கிவன் பிளேஸ் அண்ட் டைம். கிளைமேட்னா தி லாங் டேர்ம் ரெஜிம் ஆஃப் அட்மாஸ்பரிக் வேரியபிள்ஸ் வந்து தான் கிளைமேட். 26வது கேள்வி, தி ஓசோன் லேயர் அப்சார்ப்ஸ் which type of rays? It absorbs UV rays. 27வது கேள்வி, what is the predominant gases present in exosphere? இதில் வந்து அட்மாஸ்பியரிக்கில் எக்ஸோஸ்பியரில் எந்தெந்த கேஸ் அதிகமாக இருக்குன்னா ஹைட்ரஜன் கேஸும் ஹீலியமும் அதிகமாக இருக்கும். 28வது கேள்வி, வாட் இஸ் த ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் ரைஸ் கிராப்? அதனுடைய கரெக்டான பதில் என்ன, 30லிருந்து 32 டிகிரி செல்சியஸ் என்பது கரெக்டான பதில். 29வது கேள்வி, இன் விச் கிராப் ஃப்ரீசிங் இன்ஜுரி அக்கர்ஸ்? மோஸ்ட்லி இன் டீ the freezing injury occurs. That is the correct answer. Again, match the following. இந்த match the following என்ன எந்தெந்த கிராப்பு எந்தெந்த சீசன்ல வந்து நாம போட வேண்டும் என்பதுதான் இங்கே குறிப்பிட்டுள்ளோம். மெய்ஸ் வந்து எப்போ போடணும்னா ஆடிப்பட்டத்தில் போடணும். அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதம் தான் ஆடிப்பட்டம் என்று அழைப்பார்கள். சொர்க்கம் வந்து தைப்பட்டத்தில் போடணும். அதாவது ஜனவரி பிப்ரவரி இஸ் தி தைப்பட்டம். பேர்ல் மில்லட் வந்து சித்திரை பட்டத்தில் போடுவார்கள். மார்ச் அண்ட் ஏப்ரல் இஸ் தி கரெக்ட் சீசன் ஃபார் பேர்ல் மில்லட். ஃபிங்கர் மில்லட்டுக்கு வந்து ரெயின் பெட் crop, it is raised in June and July of every year. Then 31வது கேள்வி, crops chosen under delayed onset of monsoon is எதுனா நாம ஏவும் அதாவது பல்சஸும் போடலாம் சீரியல்ஸும் போடலாம். So the correct answer is both A and B. 32வது கேள்வி, in which state Tangia system of cultivation is very popular? நம்ம இதில் வந்து கேரளா வந்து கரெக்டான பதில். 33வது கேள்வி, டேஷ் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் RH எப்பயுமே வந்து பர்சன்டேஜில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுதான் சரியான பதில். 34வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து ஒவ்வொரு வெதர் பேராமீட்டரும் எந்த யூனிட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கிறத நம்ம மேட்ச் பண்ணணும். விண்ட் டைரக்ஷன் எப்பயுமே 0லேருந்து 360 டிகிரி இதில் மெஷர் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ் அண்டு டியூ ஃபால் வந்து மில்லி மீட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பிரைட் சன்ஷைன் வந்து ஹவர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ 4, 3, 2, 1 வந்து சரியான மேட்ச் ஆகும். 35வது கேள்வி, dash refers to cultivation of crops in regions with annual rainfall of more than 750 mm. இந்த ஃபார்மிங் பேர் dry land farming or dry farming.
36வது கேள்வி, which among the following is a soil stabilizing chemical? Na2 is the soil stabilizing chemical. That is the correct answer. 37வது கேள்வி, dash association is ideal for soil conservation. எந்தெந்த crop வந்து associated crop வந்து to prevent the soil erosion na grass plus legume. இதுதான் வந்து சரியான பதில். இது again choose the correct answer. That is the 38வது கேள்வி. 1வது ஸ்டேட்மெண்ட் 2வது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Mulching is essential because 60 to 75% of rainwater is lost through evaporation. That is the correct statement. Second statement, mulch is a material that is applied to soil surface. That is also a correct statement. 39, spraying of which nutrient will be useful in regeneration of legumes and castor after rain? அது என்ன fertilizer வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட் is the correct answer. Then 40வது கேள்வி, is a soil binder crop which controls wind and water erosion. அதுக்கு வந்து சரியான ஸ்பீசிஸ் எதுனா the crop Pandanus odoratismus. 41வது கேள்வி, which among the following species used as live fence in dry land? அது வந்து Ziziphus numaleurea is the correct answer. 42வது கேள்வி, management of associated microbiota is called dash concept of disease management. அதுக்கு வந்து பயாலஜிக்கல் ஆன்டகனிசம் என்று சொல்லுவார்கள். தி 43வது கேள்வி, grassy shoot pathogen of sugarcane can be eliminated at which temperature of hot water treatment? The correct answer is 50 degrees Celsius. 44வது கேள்வி, most fungi grows well at எந்த டெம்பரேச்சர்? ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா 21 32 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இஸ் ஆப்டிமம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்கல் growth. 45வது கேள்வி, crop rotation with sugarcane or paddy is effective in the control of dash diseases. எந்த டிசீஸ் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா பனாமா வில்ட் ஆஃப் பனானா. 46வது கேள்வி, which among the following is not a systemic fungicide? Oxycarboxyn இது systemic fungicide. Vitavax systemic fungicide. Thiobendazole is a systemic fungicide. Brassicol is a non-systemic fungicide. இதுதான் வந்து சரியான பதில். So what is the acid used for delinting in cotton? அதுக்கு வந்து mostly commercial சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. டைல்யூட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டைல்யூட் யூஸ் பண்ணோம்னா தண்ணியோட வந்து வாட்டர் இருக்கும், வாட்டரோட ஆசிட் உள்ள போய் உள்ள இருக்கிற எம்ப்ரியோவை டேமேஜ் பண்ணும், கில் பண்ணிடும். 48வது கேள்வி, ரூட் ஃபீடிங் இஸ் அடாப்டட் டு கண்ட்ரோல் விச் டிசீஸ் ஆஃப் கோகனட்? That disease is Tanjavur wilt. That is the correct answer. 49, in rice, when the disease affected leaves top 10 cm is immersed in iodine plus potassium iodide solution, the leaves develop dark blue streaks. Which diseases? The correct answer is the Tungro virus diseases. 50வது கேள்வி, what is the pathogen causing sorghum rust? The correct answer is Paccinia purpurea. Then 51வது கேள்வி, which disease causes crazy top appearance in maize leaves? The correct answer is downy mildew. 52வது கேள்வி, which among the following is a seed-borne disease in ragi? Seedling blight is the correct answer. 53வது கேள்வி, growing sorghum as a border crop is the management practice followed for which disease of black ram in reducing the vector population? The correct answer is yellow mosaic. 54வது கேள்வி, drought is the major cause for which disease of pulses? The correct answer is dry root rot.
55வது கேள்வி, tiger stripe symptoms in the leaves of cotton is caused by verticillium wilt. 56வது கேள்வி, dash is the parasite of tobacco, that is a phanerogamic parasite. Orabange is the correct answer. Then 57வது கேள்வி, which among the following is the symptom caused by paddy stem borer? The dead heart is the correct answer. 58, what is the parasitoid recommended for the management of paddy stem borer? That is the Trichogramma japonicum, that is the parasites used for controlling the paddy stem borer. 59வது கேள்வி, what is the vector of rice stingro virus? The vector is leaf hopper. 60வது கேள்வி, கடைசி கேள்வி, what is the scientific name of red gram sterility mite? Escherichia kajani is the correct answer. With this we are completing the present video. Kindly subscribe my YouTube channel. Thank you for listening my presentation.